எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைன்ல இந்த வாட்டி நான் பொங்கல் எப்படிலாம் பண்ணுனேன் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நெறைய வீடியோஸ் நான் பொங்கலுக்குன்னு நான் போட்டேன்னா, எங்க ஊர்ல உள்ளது எல்லாமே அப்படி டெய்லியே போட்டுட்ருந்தேன். இந்த வாட்டி இனி தான் நான் எல்லாமே போடணும். டெய்லியே பார்த்தாச்சுன்னா நெறைய பொங்கல் வீடியோஸ் ஒவ்வொரு வீட்லயும் உள்ளத போடுவாங்கல்ல. அதனால சரி கொஞ்சம் பிரேக் விட்டு போடலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது அந்த போகி வந்துச்சுல்ல லாஸ்ட்டு அ வெட்னஸ்டே. அதுக்கு முந்தின நாள் டியூஸ்டே நான் இங்கே பொங்கலுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போனேன். நார்மலா எப்பவுமே நான் லுலுல தான் போய் வாங்குவேன் நான். இந்த வாட்டி Instagram அதிலலாம் டிமார்ட் அப்படின்னு போட்டுட்டு, இங்கே நெறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. சரி என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த கடைக்குன்னு வந்தேன். ஆனா உள்ளாடி நல்லா கூட்டமாட்டம் இருந்துச்சுது. அப்புறம் நான் ரொம்ப கூட்டமா இருக்கனால இனி கவுண்டர்லலாம் நின்னு வர ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால இது பானை, அப்புறம் பனங்கிழங்கு அதுலலாம் இருந்துச்சுது. பெரிய பெரிய கரும்பும் இருந்துச்சுது. விலை விலைன்னு பார்த்தாச்சுன்னா ரொம்பவே கூடுதல். நம்ம ஊரோடையும் ஒரு 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அ ஏன்னா கப்பல்ல இல்லைன்னா பிளேன்லலாம் கொண்டு வராங்கல்ல, அந்த கார்கோக்குள்ள எல்லா பைசாவும் நம்மட்ட தான் வாங்குவாங்க. ஆனா நமக்கு நம்ம ஊர்ல உள்ள ஐட்டம் இங்கே கிடைக்குது அப்படின்ட்டு நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையா தான் இருக்கும். நான் இங்கே ஒண்ணுமே வாங்கல. இங்கே ரொம்ப கூட்டமா இருந்துச்சுல்ல. அதனால வழக்கம் போல லுலுல போயே வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. லுலுல நம்ம ஊர்ல கரும்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இங்கே இப்படி தான் கரும்பு இருந்துச்சுது. கொஞ்சமாட்டு இந்த மஞ்சளும் இருந்துச்சுது. அதனால ஓகேன்ட்டு இந்த கரும்பு சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதில ஒரு பக்கெட்ல இருந்துச்சுல்ல கரும்பு, இதுலயுமே கொஞ்சம் வச்சிருந்தாங்க. கவுண்டர்ல போனக்கப்புறம் தான் தெரியுது, எந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம ஊர்ல உள்ள இந்தியன் கரும்பு. அப்புறம் அது வேற ஏதோ கண்ட்ரில உள்ளது போல. நான் அத கவனிக்கல. நான் இந்தியன் கரும்பு தான் ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்தேன் நான். நான் எடுத்த அந்த சின்ன பீஸே ₹400. வேற என்ன பண்ணுறது? ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நாட்டு காய்கறிகள், பூவெல்லாம் பார்த்தீங்கல்ல, இந்த பூ ஒரு 7, 8 பூ தான் எடுத்திருந்தேன். அந்த 7, 8 பூவுமே ₹100 நம்ம ஊர் ரூவாய்க்கு. இது போகி அன்னைக்கு தான் லாஸ்ட் வெட்னஸ்டே. நான் சின்னதாட்டு ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே சரி இந்த பண்டிகைகள்லாம் வரும்போது நான் எப்போவுமே நான் இந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் சிலருக்கு சேனல்ஸ்லாம் பார்ப்பேன் நான். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நமக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா பண்ணுறதெல்லாம் தெரியும். ஆனாலுமே சரி ஓகே வேறு ட்ரெடிஷ்னலாட்டு நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசையில் அவங்க ரெசிபீஸ் ஏதாவது சிலது போய் நான் பார்ப்பேன் நான். அதில பார்த்ததுல போகிக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டம்ஸும் இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். ஆசையா இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு. நான் ஆக்சுவலா போன வருஷம் இங்கே சூப்பர் மார்க்கெட் அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுன்ட்டு சந்தை நம்ம ஊர்ல பெரிய சந்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல போய் தான் நான் வாங்கினேன்னா, இந்த வாட்டி லுலுலயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஆக்சுவலா நான் இது டியூஸ்டே வாங்கிட்டேன்ல, அதனால வாழை இலை வாங்கல. சரி இது பொங்கல் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இங்கே லீவெல்லாம் கிடையாது. ஒர்க்கிங் டே தான். வெள்ளிக்கிழமை தானே லீவு. அதனால போகி பண்டிகை, பொங்கல் அன்னைக்கெல்லாம் லீவு தான். நான் என்ன பண்ணேன்னா, அந்த சீனி கிழங்க துருவிட்டு, அதில் பாயாசம் பண்ணேன். அப்புறம் கடலை பருப்பை வச்சு ஆமை வடை பண்ணேன். இந்த பாயாசம் சொல்ல போயாச்சுன்னா, நான் சர்க்கரை யூஸ் பண்ணி தான் சர்க்கரைனா நம்ம ஜாகரி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணேன்னா, மில்க் மேட் யூஸ் பண்ணி பண்ணியாச்சுன்னா, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நெய் போட்டு இந்த வடை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு யோகாமால் சுந்தர் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க. அதனால் நான் இந்த வாட்டி ஆமை வடையில் பச்சை மிளகா, வத்தல், அப்புறம் இஞ்சி, நெய் எல்லாமே போட்டு கடலை பருப்பு வச்சு நான் இந்த மாதிரி ஆமை வடை அவங்க ஸ்டைலில் தான் ஆமை வடையும் இந்த பாயாசமே நான் பண்ணது. இந்த நாட்டு சர்க்கரை இதுதான் யூஸ் பண்ணி பண்ணேன் நான்.
ஆனால் மில்க் மேட் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, சூப்பராக இருக்கும். சொல்ல போயாச்சுன்னா இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கேரட் மாதிரியே இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த நாட்டு சர்க்கரை இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் அந்த அட்ராக்டிவாட்டு இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியலை. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இது நல்லா அந்த பால்லையே தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு கடைசியாட்டு நாட்டு சர்க்கரை போட்டது. அதனால் கொஞ்சம் சொல்ல போயாச்சுன்னா கொஞ்சம் அந்த பால்கோவாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டேஸ்ட் கூட இருந்துச்சு. இன்றைக்கி போகி பண்டிகையில் அதனால் நான் சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன்னா, நமக்கு கஷ்டம் போகினா நார்மலாக எல்லோரும் போட்டு துணி குப்பை அதெல்லாம் போட்டு எரிப்பாங்கள்ல, எரிச்சிட்டு ஃபுல்லாகவே பொல்யூஷன் ஆக்கிடுவாங்க. அதுக்கு மெயின் இதே நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய இந்த கெட்ட எண்ணங்கள், நிறைய கஷ்டம் அதெல்லாம் போயிட்டு தை பிறந்தா வழி பிறக்கும், தை மாதத்துலேருந்து நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், அதுதான் கான்செப்ட். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து ஃபுல்லாக பொல்யூஷன் ஆக்கிடுறாங்க. நான் சும்மா ஒரு வீடியோக்காக அதை சும்மா ஒன்று போட்டு எடுத்துட்டு என் பையனையும் கூட கூட்டி வச்சு தான் அதை பண்ணேன்னா, அவனுக்கும் இது என்னது அப்படின்ட்டு போகி பண்டிகை இன்றைக்கு அப்படின்ட்டு இப்படி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, இது இந்த மாதிரி இதுக்கு அப்படின்ட்டு அன்றைக்கி அதையும் சொல்லிவிட்டு போகி பண்டிகையும் முடிஞ்சிட்டது. அடுத்த நாள் இது வந்து பொங்கல் அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, குக்கரில் வந்து நான் வந்து பச்சரிசியும், அதாவது நான் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணேன். ஜீரக சம்பா அரிசியும் சிறுபருப்பும் மொத்தமாக சேர்த்து போட்டு வேக வச்சுட்டேன்னா, இது வந்து சாம்பாருக்கு நிறைய இந்த நாட்டு காய்கறிகள் இருக்குல்ல, எல்லாத்தையுமே எடுத்து போட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு. நான் பெரிய குக்கரில் மொத்தமாகவே நான் வந்து 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு சிறுபருப்பும் போட்டு வேக வச்சுட்டு அதை 2ஆக பிரித்து சர்க்கரை பொங்கலும் நான் வெண்பொங்கலும் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ஒர்க்கிங் டேயில், அதனால் காலையிலே நான் சும்மா பண்ணுறனால அந்த மாதிரி நான் இது மொத்தமாகவே செய்துட்டு இதை 2ஆட்டு பிரிச்சுட்டு அந்த மாதிரி நான் 2 பொங்கலாகவே அந்த மாதிரி செய்துட்டேன்னா. இது நீங்கள் நார்மல் டேஸில் இந்த மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் இந்த மாதிரி ஒரே இதில் பண்ணிவிட்டு 2ஆக பிரித்து பண்ணுறதுக்கெலாம் ரெசிபீஸ் நான் நிறைய போட்டிருப்பேன்னா. இந்த பொங்கலுமே நல்லா நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பண்ணியிருப்போம்ல, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் பால்லாம் நான் ஒன்றுமே சேர்க்கலை, ப்ளெயினாக தான். இது வெண்பொங்கல் நார்மலாட்டு நம்ம பண்ணுவோம்ல வெண்பொங்கல், அதான் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் நிறைய காய்கறிகள் எல்லாமே போட்டு ஒரு சாம்பார். இது எல்லாமே இந்த மாதிரி வைப்பாங்கள்ல, அதனால் நானுமே இதே மாதிரி வச்சு எல்லாமே வச்சுட்டு எனக்கு பையனை கூட்டி கொண்டு இதெல்லாம் காட்டிட்டு, நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. கோலம் வந்து நான் சின்ன பிள்ளையா எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி படம்லாம் வரைய தொடங்க அந்த விவரம் தெரிஞ்சு உள்ள காலத்திலே இருந்து எப்போதுமே நான் இதே கோலம் தான் போடுவேனா. அதே மாதிரி சொல்ல போயாச்சுன்னா ஒரு 10 வயசில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 வயசுலேருந்தே எப்போவும் இந்த மாதிரி ஒரு பானை, கரும்பு, விளக்கு சேம் இதே மாதிரி கீழே ஒரு கோலம் அதே தான். அப்படியே தான் நானும் இந்த வாட்டி கோலம் போட்டுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதில் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, இந்த கரும்பை தேடி ஒரு எறும்பு வந்துச்சுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு, இந்த எறும்பு இருக்குல்ல, ஆஹா நம்ம கரும்பை தேடி எறும்பு வருதே அப்படின்ட்டு உடனே அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் அது லாங் வீடியோவை எடுக்கலை, ஷார்ட்ஸாக தானே எடுத்துகிட்டே இருந்தேன்னா, அதனால தான் இதை அப்படியே வந்து கொஞ்சம் அது மேலெலாம் போகும்போது அப்படியே கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு அதையும் எடுத்துட்டேன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நான் சும்மா மெமரிஸுக்காக அதை அப்படிலாம் நான் எடுத்தது எல்லாமே இதில் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் வந்து இந்த பொங்கல் ட்ரெடிஷன் பொங்கல் இருக்குல்ல, இது நான் பண்ணுறதுக்குன்னு ஃபஸ்ட் வந்து பானையில் இந்த மஞ்சள் இதெல்லாம் கட்டிட்டு உள்ளுக்க பால் ஊற்றி இதெல்லாம் பொங்கிட்டு, அப்புறம் 1 கப்பு அந்த சிறுபருப்பு, பச்சரிசிலாம் போட்டேன். இது எனக்கு பையன்தான் போடுறான். எனக்கு பையன்கிட்டையும் எல்லா வருஷமுமே இது அவங்களுக்கு நான் வந்து அவங்கள வச்சு தான் இது போடுறது. போட்டுட்டு பொங்கல் இதெல்லாமே அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம ஊர் நமக்கு கலாச்சாரம் எல்லாமே தெரியணும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில எல்லாமே பார்த்து வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வெளிநாடுகளில் இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் எல்லா பண்டிகைகளும் பிள்ளைங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லிக் கொடுப்பேன்னா, அவங்களும் இதை ஆர்வமாக பார்ப்பாங்க. இது வந்து பொங்கல் கூட்டு தான் இன்றைக்கி நான் பண்ணேன்னா.
பொங்கல் கூட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி இது வெள்ளிக்கிழமையில மாட்டுப் பொங்கல். அதனால் வெள்ளிக்கிழமை லீவு தானே, அதனால் எல்லாமே நான் வந்து இன்றைக்கி இலை வச்சு சாப்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே. கரும்பு நான் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு வெட்டி வச்சுருவேன். எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நெய், இது வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலைலாம் போட்ட மோர், உளுந்து வடை, அப்புறம் பருப்பு ரசம், பருப்பு குழம்பு, சாதம். இது வாழைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து போட்டு பண்ண வறுவல். இது வந்து பொரியல், முட்டைக்கோசு, கேரட்டு, க்ரீன் பீஸ் போட்டு செய்த பொரியல். அப்புறம் சாம்பார். இது வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு தேங்காய், இஞ்செல்லாம் போட்டு செய்த இஞ்சி பச்சடி. இது நெல்லிக்காய் பச்சடி. இது மாங்காய் ஒரு மாங்காவை 2 வெட்டி கொஞ்சம் ஊறுகாவும் கொஞ்சம் பச்சடி, இனிப்பு பச்சடியும் பண்ணிட்டேன். பப்படம், அப்புறம் பொங்கல் கூட்டு, பொங்கல் குழம்புன்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து கல்யாண வீடு அதெல்லாம் வரும்ல, அப்போ எப்போவுமே நம்மெல்லாம் போயிருப்போம். வெளிநாடுகள் இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி கல்யாண வீடுகள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வரவே செய்யாது. அப்படி ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இலை வச்சு சாப்பாடுற அந்த பழக்கமும் கிடையாது. அதுக்காகவே நான் வந்து வருஷத்தில் ஒரு 3 நாளாவது, அதாவது பொங்கல், அப்புறம் விசு, ஓணம், இந்த மாதிரி நேரங்களில் நான் பசங்களுக்குன்னு இந்த மாதிரி இலை போட்டு இந்த மாதிரி சாப்பாடெலாம் நானே வீட்டில் அதே டேஸ்ட்டில் வர்ற மாதிரியே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன்னா, பசங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் இதெல்லாம் வச்சு நான் கொடுக்கும்போது ஆசையாட்டி எல்லாமே சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற பசங்களுக்கு இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் எதுவுமே தெரியாமல் இருக்கும்ல. அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே, அம்மா தானே எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும், அம்மா தானே அவங்களுக்கெல்லாம் எது என்னதுன்னு தெரியறதுக்கு வைக்கணும். அதுக்காகவே நான் எல்லாமே பண்ணுறது. சாதம், பருப்பு குழம்பு, அதில் நெய் எல்லாமே போட்டு இந்த மாதிரி பரிமாறுறதுமே அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி உப்பு வைக்கணும், கரும்பு வைக்கணும், இதெல்லாமே அப்படி தெரியும். எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். பசங்களுக்கு அவங்க ஃபேஸில் அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு எப்போவுமே இந்த பொங்கல், விசு, அப்புறம் ஓணம் டைம்லலாம் வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எப்போவும், எல்லா வருஷமும். அப்படியே இன்றைக்கி வடை பாயாசத்தோட சாப்பாடு செய்தாச்சுது. ஆக்சுவலி நான் இந்த வடை, இந்த பாயாசம்லாம் பண்ணுறது நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா இதெல்லாம் சமைக்கும் போது படப்படான்னு சமைச்சேன்ல. இது என்னென்னா காணும் பொங்கல் போன வருஷம் உள்ளது. அதை வந்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். போன வருஷம் ஆக்சுவலி வந்து காணும் பொங்கல் லீவு நாள் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து காணும் பொங்கல்னால் இந்த நம்ம புளியோதரை, லெமன் ரைஸ் இதெல்லாம் பண்ணுவோம்ல, இதெல்லாம் செய்துட்டு சேப்பங்கிழங்குல வறுவல்லாம் செய்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு பீச்சுக்கு போனோம். இந்த வாட்டி ஒர்க்கிங் டே. அது மட்டும் இல்லை, 2 பசங்களில் ஒருத்தன் மட்டும் தான் இங்கே இருந்தான். அகில் வந்து ஊரில் இருந்தான். அப்போது அதனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஒர்க்கிங் டே வேறையா. எனக்கு ஆனால் பழைய வீடியோஸ் எனக்கு அதை எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு பழைய வீடியோஸை பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலாகட்டே இருந்துச்சுது. ஏன்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாதுல்ல. நம்ம அம்மா அப்பா கூட நம்ம இருந்தோம், அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டோம். அப்புறம் நமக்கு 2 பசங்க இருந்தாங்க. நம்ம பசங்களும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களும் ஒவ்வொரு ஊர்களுக்காக போயிடுறாங்க. நமக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ எடுக்கக்கூடிய வீடியோஸ் நமக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கோன்ட்டு. அதுக்காகவே நான் இதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு இதையுமே அப்படி நான் இது கூடவே சேர்த்துட்டேன். எனக்கு இந்த வீடியோஸ் போன வருஷம் இல்லாத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே நான் 2 ஷார்ட்ஸும் நான் அன்றைக்கி நான் போட்டுக்கிட்டு சஞ்சய் சிஸ்டர்கிட்ட தான் அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அவங்க பசங்களும் வெளியெல்லாம் இருக்கிறனால எல்லா அம்மாக்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, போகி பண்டிகைக்கு மாட்டுப் பொங்கலுக்கு பண்ண சாப்பாடெல்லாம் வீட்டில் இருந்துச்சுது. அதனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுது. அதனால் ஒன்றும் சமைக்கலை. அப்படியே நான் அதையே வச்சுக்கிட்டு இந்த வாட்டி நான் பண்ணிட்டேன்னா, நான் அப்போ நினச்சேன் போன வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. காணும் பொங்கல் இப்போல்லாம் இனி உள்ள காலங்கள்லாம் மொபைலில் தான் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸும் அப்படி நான் போட்டுக்கிட்டேன். போன வருஷம் உள்ளது அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சுது. இது வந்து நான் வந்து போகி பண்டிகை நம்ம
காணும் பொங்கல் அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்ல பண்ண என்ன சாப்பாடு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அப்படியே சூடு பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்டாச்சு. ஆனா, முந்தின நாள் உள்ளத அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய மெமரீஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து உள்ள கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. எங்க ஊர் பொங்கல், இன்னும் இங்க பாரின்ல உள்ள பொங்கல் அதெல்லாம் இருக்கு. நான் தொடுத்து அதெல்லாம் போடுறேன். பாருங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பொறுமையா பாருங்க. ம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச்.